ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னோட ஹேருக்கு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோட ஹேரை டீடாங்கிள் பண்ணிட்டேன். டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஹேரை சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். சைட் பார்ட்டிஷன் எடுத்து இன்னைக்கு நம்ம பிரைடு தான் பண்ண போகிறோம். சும்மா ஹேர் எடுத்து அதை 3 டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரைட் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு ஹேரை எடுத்து அதிலே போட்டு பிரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் பின்னி 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 பிரைட் பண்ணி நம்ம இந்த ஹேரை வந்துட்டு ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி அந்த சைடும் ஹேரை பிரைட் பண்ணி நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடுமே நல்லா செக்யூர் பண்ணிருக்க ஹேர் எடுத்து கிளட்ச் கிளிப் வச்சு அதையுமே செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜுவல்ஸ் எல்லாமே போட்டாச்சு. தோடு, செயின், வளையல், அதுக்கப்புறமா மெயினா ஃப்ளவர்ஸ் வச்சாச்சு. ஃப்ளவர் வச்சாதான் சாரி கட்டும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் சாரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆல்சோ ட்ரெடிஷனல் குர்த்தி போடுறீங்கனாலும் அதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சாரிக்கு மேக்கப் லுக் ஆல்ரெடி என்னோட சேனல்ல போட்டிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க.